ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் ஆல்ட்ரேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ப்ரெக்னென்ட் லேடி. அவங்க வந்து கொஞ்சம் ஒல்லியாக தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து அளவு எடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது, ஒரு டபுள் எக்ஸ்எல்லாக தான் இருக்குது. எம்மு தான் அவங்களோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்மு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது எங்கெங்கே நம்ம வந்து அளவு ஸ்டிச் வந்து போடணும், இது வந்து ஃபுல் ஸ்லீவ்ஸ் தான். ஸோ இருந்தாலும் இது வந்து எங்கெங்கே போடணும் அப்படின்னு பிகினர்ஸ் தெரியாது இல்லையா, பிகினர்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அளவு வந்து இது எங்கே எடுக்கணும் அப்படின்னா, ஹைட்டெல்லாம் கம்மி பண்ண சொன்னாங்கன்னா ஹைட் வந்து லென்த் வந்து பார்த்துட்டு நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ஆம்புல் கிட்ட வந்து பார்க்கணும். நம்ம இந்த இடத்துல இருக்கும் இல்லையா, ஸோ இங்கே இருந்து நம்ம இந்த சைடு ஆம்கோல் கிட்ட வரைக்கும் நம்ம வந்து போட்டுக்கணும். அளவு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கணும். ஸோ நம்ம இழுத்து பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா 18 இன்ச்சஸ் வருது. இடுப்பு கிட்ட பார்த்தீங்கன்னா, ஏன்னா ப்ரெக்னென்ட் இல்லையா, ஸோ இது வந்து கரெக்டாக தான் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து அளவு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 17 இருக்குது. ஸோ இது மட்டுமே நமக்கு வந்து போதும். ஸோ அப்புறமா அப்படியே ஸ்லீவ்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்லீவ்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல மட்டும் எடுத்துக்கோங்க. இதை வச்சுட்டு நம்ம வந்து இங்கே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்க்கும்போது 5 இன்ச்சஸ் இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக் சைடு இது ட்ரெஸ்ஸோட வந்து பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு வந்து போட்டுக்கணும். இதில் வந்து ஜிப் இருக்குது. ஜிப்பும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து கேட்பாங்க, ஜிப்பு வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு. அது நம்ம முடிஞ்சால் வந்து போட்டு கொடுக்கலாம். ஏன்னா அவங்க ஸ்டிச்சிங் பண்ணும்போதே பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து வேண்டாம் ஸ்டிச் பண்ணுறது. சரி, நம்ம வந்து எப்படி வந்து ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்லீவ்ஸ்லேருந்து தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு தான் நம்மக்கிட்டே இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு நம்மக்கிட்டே இருக்குது. ஸ்லீவ்ஸ் வந்து ரைட் சைடு நம்ம பக்கம் பார்க்கும்போது ரைட் சைடு ஸ்லீவ்ஸ் இருக்கணும். அதை எடுத்து நம்ம மிஷின் கிட்டே வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஸ்லீவ்ஸ் வந்து ஆஃப் ஸ்லீவ்ஸ் வந்து எவ்வளோ பார்த்தோம், 5 இன்ச்சஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதில் வந்து 1 இன்ச்சஸ் கம்மியாக வச்சுட்டு நம்ம தாராளமாக 4 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 5 இன்ச்சஸ் பார்த்தோம் அப்படின்னா 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 4 இன்ச்சஸ், 1 இன்ச்சஸ் கம்மியாக நம்ம வச்சுட்டு 4 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கும். சரிங்களா. இப்போது நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல தான் நம்ம ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தோம். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 4 இன்ச்சஸ் அளவுக்கு இருக்கும் அதோட லென்த்து. ஸோ நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். அந்த 4 இன்ச்சஸ்லேருந்து நம்ம 5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மார்க் பண்ணிவிட்டு அங்கே இருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஆம்கோல் கிட்ட வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆம்கோல் கிட்ட வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருந்து நம்ம இந்த சைடு ஆம்கோல் கிட்ட பார்த்தோம் இல்லையா, இங்கே இருந்து நம்ம இங்கே இருந்து அப்படியே எடுத்து பாருங்கள். நமக்கு டோட்டலாக 21 இருக்குது. ஸோ 21 இருக்குன்னா அவங்களுக்கு வந்து 18 இருக்கணும். 18ல் நமக்கு 21ல் 18 ஆஃப் பண்ணும்போது 21 அப்படின்னா 1.5 இன்ச்சஸ் 1.5 இன்ச்சஸ். ஸோ 1.5 இன்ச்சஸ்க்கு நம்ம சைடில் விட்டால் போதும். அது வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆல்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கும். 1.5 இன்ச்சஸ் இங்கே ஸ்டிச்சிங் பண்ண இடத்துல இருந்து 1.5 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக அந்த ஆர்ம் ஹோல் சைஸ் வந்து இருக்கும். நம்ம இங்கே இருந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடலாம். இங்கே பிரெஸ்ட் கிட்ட வரைக்கும் வந்துடலாம். இந்த இடத்துல இடுப்பு பகுதிக்கிட்ட நான் சொன்ன மாதிரியே ஃபுல்லாகவும் ஸ்டிச்சஸ்லேருந்து கணக்கு பண்ணி பாருங்கள். நமக்கு இதில் வந்து ஸ்டிச்சஸ்லேருந்து பார்க்கும்போது 18 இன்ச்சஸ் வந்திருக்கு. ஸோ 18 இன்ச்சஸ்னால் நம்ம வந்து பார்க்கும்போது 17 இன்ச்சஸ். ஸோ நம்ம அரை இன்ச்சஸ் நம்ம சைடில் வந்து விட்டால் போதும். சரிங்களா. இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக நம்ம அவங்க ஸ்டிச் பண்ண இடத்துல இருந்து ஃபுல்லாகவும் நம்ம அளந்து எடுத்ததுக்கப்புறமா ஃபுல்லாகவும் இங்கே இருந்து இங்கே வரைக்கும் அளந்து எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம எப்படி விடணும். இப்போது 2 இன்ச்சஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த சைடில் 1 இன்ச்சஸ், இந்த சைடில் 1 இன்ச்சஸ், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே நம்ம ஸ்ட்ரைட்டாக வராமல் கிராஸாக போயிட்டு இங்கே வந்து அவங்க ஸ்டிச்சஸ் போட்டதுக்கு மேலேயே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது கரெக்டான சைஸில் வந்து இருக்கும். நம்ம இந்த மாதிரி அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போது இதே மாதிரி இன்னொரு லைன் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு அரை இன்ச் அளவு விட்டுட்டு நம்ம வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. அவங்களுக்கு இல்லைன்னா ஒரு டைட்டாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து ரிமூவ் பண்ணிப்பாங்க. சரிங்களா. ஸோ அதே மாதிரி அரை இன்ச்சஸ் விட்டுட்டு நம்ம வந்து ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே ஆம்ஹோல் கிட்ட அவங்க ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஸ்லீவ்ஸு. ஸோ இந்த ஸ்லீவ்ஸ் வந்து ஜாயின் பண்ணது நம்ம ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டே ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாகவும் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும்.
நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம வந்து சைடில் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு 2 இன்ச் அளவு வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு இந்த ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணது வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் எல்லாமே ஸ்டிச் பண்ண உடனே அப்படியே கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷோல்டர் கிட்ட ஜாயிண்ட் கொடுத்தது வந்து ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் கொடுத்தது அப்படியே நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து இன்விசிபிள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டிருப்பாங்க. இன்விசிபிள் ஸ்டிச்சஸ் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண தேவையில்லை. ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஸ்டிச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் சைட் டென்ஷன் போட்டு நீங்கள் தாராளமாக ஸ்டிச் பண்ணல இந்த இடத்துல. ஆனால் நம்ம வந்து ஒன் சைட் அவங்க வந்து கண்டிஷனாக கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க. ஒன் சைட் டென்ஷன் போடும்போது நம்ம ஈஸியாக ஜிப்பு பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணலாம். இருந்தாலும் இந்த சைடில் நம்ம வந்து கை பிடிச்சி இழுத்துட்டு நம்ம இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க வந்து கண்டிஷனாக வந்து கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுடுங்க. அது வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சரிங்களா? இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஸ்டிச் பண்ண கேட்டாங்க, எனக்கு இல்லை ஜிப்புக்கிட்டையும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க தாராளமாக. அதுக்கு தனியாக சார்ஜ் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒன் சைட் டென்ஷன் போட்டு ஸ்டிச் பண்ணணும் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து தனியாக சார்ஜ் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ நான் அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, சைடில் ஸ்டிச் பண்ணாமல் ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணுறது என்ன பெனிஃபிட் அப்படின்னு. ஸோ பாருங்கள், நம்ம சைடில் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்லீவ்ஸ் அட்டாச் கிட்ட நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல இன்னும் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அவங்க ஸ்டிச்சஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டாங்கன்னா கூட நமக்கு வந்து அந்த நாம் போட்ட ஸ்டிச்சஸ் ரிமூவ் ஆகாது. சரிங்களா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்லீவ்ஸ் சைடில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணுறது வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரவுண்டு அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஷோல்டர் கிட்ட ஜிப்பு கிட்ட சைடில் எல்லாமே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பக்கம் சைடில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லையா, இந்த சைடு நான் இன்னும் ஸ்டிச் பண்ணல. இந்த மாதிரி வந்து போட்டுக்கிறேன். நான் 4 இன்ச்சஸ் கரெக்டாக அந்த அளவு எப்படி எடுத்தனோ அதே மாதிரி இங்கே வந்து 4 இன்ச்சஸ் கரெக்டாக எடுத்துகிட்டு ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு நார்மலாக வந்து ஒரு லைன் ஸ்டிச் பண்ணி ஸ்ட்ரைட்டாக இங்கே எவ்வளோ விட்டோமோ கேப்பு அதே மாதிரி நம்ம இந்த இடத்துலையும் விடும்போது கரெக்டாக நமக்கு வரும். இல்லை நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நார்மலாக இந்த இடத்துல நம்ம வந்து அளவு எடுத்துகிட்டு 5 இன்ச்சஸ் அளவு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து தாராளமாக மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து சைடில் வந்து அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த இடத்துல சைடில் வந்து ஸ்டிச் பண்ண இடத்துல இருந்து இங்கே வரைக்கும் வச்சு பாருங்கள். நமக்கு கரெக்டாக 18 இன்ச்சஸ் வரணும். ஸோ நம்ம மார்க் பண்ணது கரெக்டாக நமக்கு வந்துடணும். சரிங்களா? இப்போது இங்கே வரைக்கும் வந்துட்டு சைடில் ஸ்டிச்சஸ் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. ஈஸியான ரெடிமேட் ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. யார் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் நம்ம தாராளமாக ஸ்டிச் பண்ணுறது வந்து கற்றுக்கணும். நம்ம ட்ரெஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் ட்ரெஸ்ஸை வச்சு நீங்கள் தாராளமாக ஸ்டிச் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரெடிமேட் ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அளவு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு தாராளமாக ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அவங்களோட பாடி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் தாராளமாக ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இங்கே கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக. ஓகே, இப்போ வந்து நடுவில் இங்கே ஸ்ட்ரைட்டில் இங்கே அவங்க வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் வந்து இங்கே ஸ்டிச்சஸ் போடாமலே தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எங்கெங்கெல்லாம் நம்மளால் போட முடியுமோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுடணும். ஆல்ட்ரேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம எங்கெங்கெல்லாம் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுடணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எலாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எலாஸ்டிக் கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து அதுக்கு மேலே ஸ்டிச்சிங் பண்ணாலும் எதுவுமே ஆகாது. ஸோ ஸ்டிச்சஸ் நம்ம போட வேண்டிய இடத்துல நம்ம வந்து கண்டிப்பாக போட்டுடணும். அவங்க வந்து இன்னொரு தடவை இங்கே வந்து கிழிஞ்சு போயிருக்கு நீங்கள் ஸ்டிச்சஸ் பண்ணல அப்படின்னு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இருக்காதீங்க. நீங்கள் அவங்க கொடுத்த உடனே ஸ்டிச்சஸ் வந்து போட்டு கொடுத்துருங்க. நம்ம ஹிப்பு கிட்ட ஜாயிண்ட் கொடுத்தது ரெண்டுமே ஸ்டிச் பண்ணியாச்சு. கீழே வந்து மடித்து தைக்கணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது வந்து தேவையில்லை, மடித்து ஸ்டிச் பண்ணுறது தேவையில்லை. இது வந்து திருப்பி போட்டு பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்க
பெல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெல்ட் வந்து இருக்குது. நம்ம வந்து ஸ்டிச்சஸ் பண்ணது எந்த ஆபத்தும் இல்லாமல் நம்ம வந்து தாராளமாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெல்ட் வந்து அவங்க டைட்டானாலும் அவங்க வந்து போட்டுப்பாங்க. இது வந்து மாம் அண்ட் டாட்டர் இல்லையா? ஸோ அம்மாவோட ட்ரெஸ்ஸு, ப்ரெக்னென்ட் லேடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏதாவது டைட் வந்து அவங்களுக்கு வேணும் அப்படின்னா டைட் பண்ணிப்பாங்க, லூஸ் என்ன லூஸ். ஸோ நம்ம வந்து அவங்க கொடுத்த ட்ரெஸ் அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ, டாட்டா, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.